ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கொத்தவரங்காயில் ஒரு பொரியல் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு பொடி தயார் பண்ணி வச்சுக்கணும். வெறும் வாணலியில் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் ஒரு 1/4 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து வச்சிடலாம். ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். நெடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துட்டு இந்த பருப்போடு அதையும் கொட்டி வச்சிடணும். அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு தனியா எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கமகமன் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அது கூட ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சீரகம் ஒரு 2 டீஸ்பூனு சீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு சீரகத்தை தீய விடாமல் பார்த்துக்கோங்க. சீரகம் தீஞ்சதுன்னா பொடியெல்லாம் கசப்பு வந்துடும். ஸ்டவ் சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து கொட்டி வச்சுட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்து அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அது பொடியோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சு கொத்தவரங்காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இது தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்துடணும். தனியாக காயை மட்டும் இது மாதிரி வடித்து எடுத்துகிட்டு காய் மட்டும் சேர்க்கும்போது தண்ணி இல்லாமல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நான் கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காயெல்லாம் இது மாதிரி தான் பண்ணுவேன். வேக வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்துருவேன். தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ வாணலி காஞ்சதும் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துச்சு, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பொரியலுக்கு ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். கார வாசனை எல்லாம் போகணும். இந்த உப்பு காரம் எல்லாம் காய்க்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
மூடி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. அரைச்சி வச்சுருக்கிற பொடியில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். நல்ல சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.